ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் வீட்டு செல்லப்பிராணிகளான பூனைகள் நல்லாவே இருக்கும், நல்லாவே சாப்பிடும். ஆனால் சில சமயம் திடீர்னு சாப்பிட்றத நிறுத்திடும், எதுவுமே சாப்பிடாது. அதுக்கு பிடித்த சாப்பாடு போட்டால் கூட சாப்பிடாம அமைதியாக போயிடும், ஒரே இடத்துல முடங்கி போய் உக்காந்துக்கும். இந்த செயல் பல நாட்கள் பல வாரங்கள் கூட தொடரும். அது ஏன் திடீர்னு அப்படி சாப்பாட்டை நிறுத்துது? அதுக்கு உடல் ரீதியா அல்லது மன ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் அது அப்படி ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் நாம் வெட்டினரி கிளினிக்கு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண முடியாது. அதை தூக்கிட்டு போகணும். நாம் ஒரு பக்கம் இருப்போம், அந்த வெட்டினரி கிளினிக் இன்னொரு பக்கம் இருக்கும். அதனால் நாம் எந்த மருந்துகள் மூலமாக நம்ம பெட் அனிமல்ஸை குணப்படுத்தலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பூனைகள் உணவு சாப்பிடாம 2 வாரங்கள் வரை கூட உயிர் வாழும். ஆனா தண்ணி குடிக்காம 3 நாட்கள் வரை தான் உயிர் வாழும். அதனால அவை உணவு சாப்பிடலன்னாலும் தண்ணியாவது குடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். பூனைகள் திடீர்னு சாப்பிட்றத நிறுத்துறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. அது மனரீதியான காரணங்கள் மற்றும் உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இப்ப முதல்ல மன ரீதியான காரணங்கள் என்னவா இருக்கும்னு பார்த்துடலாம். நாம ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகக்குள்ள பூனைகள் ஸ்ட்ரெஸ் ஆகி போய் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சூட் ஆகிற வரை சாப்பிடாம இருக்கும். அதை கேர் பண்ணி பார்க்குறவங்க வேற வேலையா இருந்துட்டாலும் அதுக்கு கோபம் வந்து சாப்பிடாம இருக்கும். நாம புதுசா வேறு ஒரு செல்லப்பிராணிய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தாலும் நாம இருக்கக்குள்ள இதுங்களுக்கு இன்னொரு பெட்டு தேவையா அப்படின்னு கோச்சிக்கிட்டு அது கூட பழகிற வரை சாப்பிடாம இருக்கும். மேலும் அதற்கு பிடிக்காத புது உணவுகள் ஏதாவது போட்டுட்டாலும் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, எப்பவும் போடுற எனக்கு பிடிச்ச சாப்பாடே போடுங்க அப்படின்னு சாப்பிடாம போக்கு காட்டும். மேலும் வெயில் காலங்களில் பூனைகள் கம்மியாக தான் சாப்பிடும். இப்போ வாங்க அதுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருந்தால் அது சாப்பிடாம இருக்கும், அதற்குரிய தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல் காரணம் அதற்கு பற்களில் ஏற்படும் வலி. அந்த மாதிரி நேரங்களில் அது சாப்பிடாது. இது எப்போ அதுக்கு ஏற்படும்னா அதனுடைய 4 வயதில் ஏற்படுமாம். 50% இருந்து 90% வரை இந்த 4 வயதுள்ள பூனைகள் பல்வலியினால சாப்பிடாம இருக்கும். அப்படி இருக்கும் போது அதுக்கு வெயிட் லாஸ் கூட ஏற்படலாம். இது சில நாட்கள்ல தானாகவே சரியாகிரும். அப்படி ஆகலன்னா நம்ம வெட்டினரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். 2வது உடல் ரீதியான பிரச்சனை, பூனைகள் சாப்பிடும் போது தவறுதலா நூல், ரப்பர் பேண்டு, ரிப்பன் அல்லது சிறு விளையாட்டு பொருட்களை விழுங்கி இருக்கலாம். நான்வெஜ் உணவு வகைகளை சாப்பிடும் போது எலும்பு போன்றவை தொண்டையில மாட்டி இருக்கலாம். இந்த மாதிரி சமயங்கள்ல அது சரியாகாம இருந்தா நாம வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். 3வதா அதற்கு ஏற்படும் பிரச்சனை ஜீரண பிரச்சனைகள். நமக்கு ஏற்படும் ஜீரண பிரச்சனைகள் போல பூனைகளுக்கும் ஜீரண பிரச்சனைகள் சில சமயம் ஏற்படும். அதாவது வயிறு உப்பசம், வயிற்று வலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சொல்லலாம். இதுக்கு முதல்ல நாம இந்த மருந்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மருந்தின் பெயர் ஸைமோ பெட். இது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். இது பூனைகளுக்கும் நாய்களுக்கும் வெட்டினரி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் செய்கிறாங்க. இது வயிறு உப்பசம், வயிற்று வலி போன்றவற்றை சூப்பராக குணமாக்குது. என்னுடைய கேட்ஸ் சாப்பிடாம இருக்கக்குள்ள நான் வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு இந்த மருந்தை போட ஆரம்பித்தேன். போட்ட 2 நாட்களிலேயே என் பூனைகள் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த மருந்தை 4 மாதங்களுக்கு மேல் உள்ள பூனைகளுக்கு 0.5 ml இருந்து 1 ml வரை போடலாம். உங்கள் பூனைகளும் சாப்பிடாம 2 நாளைக்கு மேல் இருந்துச்சுன்னா இந்த மருந்தை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை 2 அல்லது 3 நாட்களுக்கு நம்ம போடலாம். 4வது உடல் ரீதியான காரணம் அப்படின்னா அதன் வயிற்றில் இருக்கும் பூச்சிக்கள். பூனைகள் வயிற்றில் ரவுண்ட் வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸ் போன்றவை இருக்கும். சில சமயம் அதிகமாக கூட அது இருக்கலாம். அதனோட மோஷன்ல அந்த வார்ம்ஸு நம்ம பார்க்கலாம். அதனால அது சாப்பிடாம மந்தமா மெலிஞ்சி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல அதுக்கு ஸ்கை வார்ம் என்ற மருந்தை போடலாம். இது பெட்ஸ் மெடிக்கல்ல நீங்க வாங்கிக்கலாம்.
இந்த மருந்தை பூனையின் எடையை பொறுத்து நாம கொடுக்கலாம். கடைக்காரர்கிட்ட கேட்டா அவரே எந்த அளவு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. இதை ஒரு வேளை மட்டும்தான் கொடுக்கணும். இது 3 மாதங்களுக்கு ஒரு முறை நாம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதன் வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம் அழிந்துவிடும். இந்த மருந்தை நாய்களுக்கு கூட கொடுக்கலாம். 5வது காரணம், பூனைகள் சில ஒத்துக்கொள்ளாத பொருட்கள் சாப்பிடும் போது அதற்கு ஏற்படும் வாந்தி பேதியால் உடல் நல குறைவு ஏற்பட்டு பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்கும். இப்படி வாந்தி பேதி ஏற்படும் போது வெட்டினரி டாக்டர்ஸ் மெட்ரோனிடசோல் அப்படிங்கிற மருந்தை கொடுக்கறாங்க. நீங்களும் உங்க கேட்ஸுக்கு வாந்தி பேதி ஏதாவது ஏற்பட்டா உங்க பூனையின் வயதை பெட்ஸ் மெடிக்கல்ல கடைக்காரரிடம் சொல்லி எவ்வளவு டோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அந்த மருந்தை கொடுக்கலாம். இப்ப நான் மேலே சொன்னது எல்லாமே நம்ம பூனைகள் சாப்பிடாம இருக்க காரணமும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் மட்டும்தான். உங்க கேட்ஸ் தொடர்ந்து சாப்பிடாம இருக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ் கொடுத்தும் சரியாகலை அப்படின்னா நீங்க உங்க வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு வேறு பெரிய இஷ்யூ ஏதாவது இருக்கலாம். அந்த பெரிய இஷ்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். நம்ம கேட்ஸுக்கு கேன்சர், பேன்கிரியாட்டிட்டிஸ், கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், கிரானிக் பெயின் போன்றவை தான் அவை. நாம் எந்த வைத்தியம் பார்த்தோம் சரியாகலைன்னா நான் சொல்கிற இந்த சீரியஸான பிரச்சனை நம்ம பூனைகளுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ கேட் லவர்ஸான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பூனைகள் சாப்பிடாம இருந்து நீங்கள் பண்ண வைத்தியம் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதில் அதுக்கு சரியானதா அப்படின்னும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.